வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சரவணன். 12th பயாலஜிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் கீ ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின் எல்லாம் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம 1 மார்க்கான ஆன்சர் கீ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ யூஸ் பண்ணுறதா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புக் பேக் 1 மார்க் தான் கேட்டிருக்காங்க எடுத்தவொடனே. ஸோ ஃபஸ்ட்டு மென்டலுடைய கலப்பின ஆய்வு. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஏ, அதாவது 56 to 63. நெக்ஸ்ட்டு வந்து ஹேப்போலஸ் கிராசியஸ் தாவரத்தின் இரட்டை மையம் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 4. இதே மாதிரி ஈகோஆர்ஐ டிஎன்ஏவை துண்டிக்கும் இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா GATTC. தன்னழுத்த கலனை பயன்படுத்தி நுண்ணுயிர் நீக்கம் செய்வதற்கு என்ன நிமிடங்கள் வந்து பயன்படுத்தப்படுது? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 15 to 30. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். உலக வன தினம் வந்து எப்போ கொண்டாடப்படுறாங்க? வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே. வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே பொறுத்த வரைக்கும் மார்ச் 21. எந்த ஒன்று உணவு சங்கிலியின் இறங்கு வரிசையில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உணவு சங்கிலியோடைய இறங்கு வரிசை, அதாவது 6th கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ. 6th கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? தோல் புற்றுநோய் அதிகரிக்கும் நிகழ்வு வளிமண்டல குறைவு காரணமாக ஏற்படுகிறது. ஸோ தோல் புற்றுநோயில் நமக்கு ஓசோன் தான் வரும். ஓசோன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்க்கலாம். வரிசையில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது நமக்கு புக் பேக் 1 மார்க் தான். அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் கீழ்காணும் வினாக்களில் ஏதேனும் 4 வினாக்களுக்கு இடையிலே பிற்கலப்பு என்றால் என்ன? ஸ்பைருலினா போன்ற நுண்ணுயிர்களை வளர்ப்பதற்கு என்னென்ன பொருட்களை பயன்படுத்துவாய்? விதைப்பந்து என்றால் என்ன? தரவுகளை கொண்டு உணவு சங்கிலியினை உருவாக்கு. உயிரி உரங்கள் வரையறுக்கும். அதே மாதிரி ஆண் மரடாக்கள் இமாஸ்குலேஷன்னா என்ன? அதே மாதிரி 3 into 3 9. இதில் மெண்டலின் 7 வேறுபட்ட பண்புகளை எழுதுக. குலத்தின் வெப்ப அடுக்கமை படத்தை வரைக. அதே மாதிரி கீழே ஆற்றல் பிரமிடு எப்போதும் நேரானவை காரணம் கூற. பிரமிட்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆல்வேஸ் செப்பரேட் கிவ் த ரீசன். கார்பன் கவரப்படுதல் பற்றி எழுதுக. ரைட் அபவுட் கார்பன் கேப்சர் ஸ்டோரேஜ். PBR என்ற வார்த்தையிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்வது என்ன? கம்பல்சரி. வாட் டு யூ மீன் அபவுட் த வேர்ட் PBR? 322. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் கருவன் திசு என்றால் என்ன வகையில் விவரிக்கவும். மரபு வரைபடம் என்றால் என்ன? இதன் பயன்களை எழுதுக. வாட் இஸ் ஜீன் மேப்பிங்? ரைட் யூசஸ். திசு வளர்ப்பின் பயன்பாடுகளை எழுதுக. நறுமண பொருட்களின் அரசன் அரசி என்று அவற்றை விளக்கி பயன்களை விளக்குக. வாட் ஆர் த கிங் அண்ட் குயின் ஆஃப் ஸ்பைசஸ்? இது வந்து பயோபாட்னி. கீழே பயோஜாலஜிக்கான கொஷின்ஸும் இருக்குது. பயோஜாலஜிக்கு உங்களுக்கு ஆன்சர் கீ தெரிஞ்சுன்னா மறக்காத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதான் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷினில் ஒரு கிளான்ஸ் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இருந்து கொஷின் கேட்பாங்க. பருவகால இனச்சேர்க்கையாளர் காலமுறையற்ற இனச்சேர்க்கையிலிருந்து வேறுபடுத்துக. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா மரபு குறியீடு உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. தொன்மையான பூமியில் காணப்பட்ட வாயு. உயிர் எதிர்பொருள் வரையறுக்கவும். செந்தரவு புத்தகம் என்றால் என்ன? குரோமோசோம் தொகுப்படத்தின் பயன்கள். விலங்கு நகலாகத்தின் நன்மை தீமைகள். மண் உருவாக்கம் என்றால் என்ன? ஸ்பெர்ம் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் பார்ட்ஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணி காட்டணும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் இருக்குது. இது எல்லாமே லேபிள் பண்ணணும். பார்ட்ஸ் மட்டும் லேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். நியூக்ளியோசோம் உருவாகும் முறையினை விவரிக்கவும். அதே மாதிரி ஒரு மனிதர் HIV என்னும் தொற்றால் பாதிக்கப்பட்டு சந்தேகப்படுகிறார். அவர் HIV பாதிக்கப்பட்டாரா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள எதை வந்து பயன்படுத்துவோம்? கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைகளை வரி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ மேலே நம்ம பார்த்த கொஷின் பேங்க்கான ஆன்சர் கீ வந்து கீழே இருக்குது. இதை ஒரு கிளான்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. மறக்காத மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் ராஸ் கேட்டிருக்காங்க. பேக் ராஸ் அப்படிங்கிறது F1 ஹைப்ரிட் வித் எனி ஒன் ஆஃப் பேரண்டல் ஜீனோடைப். டாமினன்ட் பேக் ராஸ், ரிசசிவ் பேக் ராஸ். What are the materials used to spirulina? Waste water, potato processing plant, straw, molasses, animal manure, sewage. அதே மாதிரி சீட் பால்னா என்ன? டேட்டா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கரெக்டாக எழுதணும். எமாஸ்குலேஷன், இட் இஸ் எ ப்ராசஸ் ரிமூவல் ஆஃப் பாயிண்டர், ப்ரிவெண்ட் செல்ஃப் பாலினேஷன், பிப்பர் ஆந்தோசிஸ், த பீரியட் ஆஃப் ஓப்பிங் ஃப்ளவர். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 3 மார்க் கொஷின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பாண்ட் டயக்ராமு. ஸோ அதுக்கு கீழே பிரமிட்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆல்வே அப்ரைட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா CCS கார்பன் கேப்சர் ஸ்டோரேஜ். அதே மாதிரி PBR 322 பிளாஸ்மிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த பாயிண்ட் எல்லாமே எழுதியிருக்கணும். அடுத்த 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எண்டோஸ்போம், பிரைமரி எண்டோஸ்போம், நியூக்ளியர் எண்டோஸ்போம், ஹீலோபியல் எண்டோஸ்போம், ரூமினேட் எண்டோஸ்போம், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கு கீழே வந்து ஜீன் மேப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க.
டெஃபினிஷன் எழுதிட்டு யூஸ் ஆஃப் ஜீன் மேப் ஜெனடிக் மேப் பில்டிங் அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ஒரு 5 பாயிண்ட் வந்து படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் குயின் ஆஃப் ஸ்பைசஸ் வந்து கேட்டிருக்காங்க கார்டமம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.